Hi friends, போன வீடியோவில் பார்ட் 2 வீடியோ கம்மிங் சூன் போட்டிருந்தேன். ஸோ அதோட பார்ட் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அன்றைக்கி கப்புள் ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன், அதெல்லாம் லாஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கேன். ஸோ எல்லாமே பாருங்கள். ஸோ இது வந்து சாயங்காலம் போல் தான் டிசிஷனே எடுத்தோம். சரி மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து மெரினா மாலில் வந்து மகாராஜா மூவிக்கு தான் இது பண்ணிவிட்டு எல்லாருமே போயிருந்தோம். தங்கச்சி, தம்பி, நாத்தின பசங்க எல்லோரும் இது பண்ணிவிட்டு என் பசங்க எல்லோரும் இது பண்ணி போயிருந்தோம். ஸோ அங்கே போய் இது பண்ணிவிட்டு பார்த்தோன்னா அந்த எக்ஸிலேட்டரில் சின்ன பையனுக்கு ஒரே விளையாட்டுத்தனம் தான். மேலே ஏறுறது கீழே ஏறுறதுமா ஒரே விளையாட்டு ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அங்கே வந்து லிஃப்ட்டில் இது பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்து இந்த பாருங்கள் இதே கூத்து தான் அங்கே பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவனை வந்து நாங்கள் மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இது வரைக்கும் கூப்பிட்டு போனதே இல்லை. அதே மாதிரி அந்த மூவிக்குமே வந்து செகண்ட் டைம் தேட்டருக்கு இது பண்ணோம். கடைசியில் அவன் வந்து தூங்கிட்டான். ஸோ நைட்டு வந்து 10:30க்கு தான் ஷோ ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. சரி நாங்கள் கடன்னு இது பண்ணிவிட்டு கொஞ்சமாவது ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா உள்ளே போகிறதுக்கே லேட் ஆகிடுச்சி. அதுவே எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க ஃபோன்லேயே, அதில் வந்து இது பண்ணி பார்த்துட்டு சீட்லாம் இது பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி தம்பி அப்புறம் கூட்டிகிட்டு போனாப்புல. போகும்போதே அந்த கடை இது அந்த கடை இது அது இதுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. எதுவும் பார்க்காதீங்கன்னு சொல்லி எல்லாமே இது பண்ணிவிட்டு உள்ளே கூட்டு போய் எல்லோரையும் உட்கார வச்சாச்சு. சரின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் இது பண்ணால் விஜய் சேதுபதி வந்த உடனே எல்லாம் விசிலு சவுண்டு எல்லாம் பறக்குது. சூப்பராக இருந்துச்சு படமே. சிங்கார கண்ணுக்கு கூல பாடுறேன். குண்டு குண்டே குண்டு பெண்ணை கூப்பிடுது. நாளைக்கு லீவு என்ன அப்படியேதான் பாட்டு இருக்கு? ஏன் இல்லை, இன்னைக்கு லீவு உனக்கு தான் பாட்டு இருக்கு. இன்னைக்கு லீவு வேணும் எனக்கு லீவு. கிண்டல்லாம் பண்ணல. வீட்டில் பிள்ளைய கூப்பிட்டு கடைக்கு பொருள் வாங்க போகணும்னு சொல்லிச்சு. அதான் புரியல. ஸோ அதுக்கப்புறமா இன்ட்ரோல் டைமில் இதை எடுத்தது. சரின்னு பாப்கார்ன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் 300 350 இது தேவையில்லைப்பான்னு சொல்லி நாங்கள் வரும்போதே வந்து தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். சரி இப்படியுமே தம்பி வந்து போய் ஏதாவது வாங்கிட்டு வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கோக்கெல்லாம் 200 250 ஐயோ இது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு வழியாக படம்லாம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்து பார்த்தா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு சில கடை தான் இருந்துச்சு. சில கடையெல்லாம் இது பண்ணிட்டு பூட்டிட்டாங்க. சரின்னு அங்கேயே அப்புறம் ஃபோட்டோஸு எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்பவே அன்றைக்கி வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அன்றைக்கி மாலுக்கு இது பண்ணிவிட்டு போனது இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் மறுநாள் போல் எழுந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் நம்ம ஊருக்கு கிளம்பணுமே, ஸ்கூல் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. எனக்கு எப்போதுமே வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போன ஞாபகம் தான் எனக்கு வரும். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர் போக ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் ஏற்றுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ தான் வந்துட்டு நான் வந்து சென்னைக்கு போனேன். எனக்கு சின்ன பிள்ளையில் இருக்கும் போது எங்கள் அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டே போனதில்லை. ஸோ அந்தளவுக்கு எங்களை வந்து வீட்டிலே வந்து பொத்தி இது பண்ணிட்டு வளர்த்தாங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் மூலியமாக தான் சென்னைக்கே போகணும். அதாவது எங்கள் ஃபேமிலியே சென்னைக்கு அப்போ தான் இது பண்ணி போச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து அங்கே ட்ராவல் பண்ணப்போ வீடியோஸ்லாம் இது பண்ணிவிட்டு எடுத்தது ஃபோட்டோஸ்லாம் கப்புள் ஃபோட்டோன்னு சொல்லி அங்கே அழகாக அந்த ஹாட்டின் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லாவே சூப்பராக. அப்புறம் நாங்கள் எங்கள் நாத்தனார் பசங்க எல்லாருமே இது பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணிவிட்டு எடுத்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ இது பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரே அலப்பறை தான்ப்பா.
இணையிலேருந்து கிளம்பியாச்சு. பாய் பாய் சொல்லுங்கல்லாம்.